நைட் சாப்பாடுக்கு கொஞ்சோண்டி சாப்பாடு இருந்துச்சு. அப்புறம் ஒரு 6-7 ஆப்பத்துக்கு வந்து மாவு கிடந்துச்சு. சரி இதை வச்சே நைட்டு போட்டிடுவோம், வேற எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது யாருக்குமே வந்து வயிற்றுக்கு பத்தாது. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு சரி ஃப்ரிட்ஜில் ஒரு 4 துண்டு மீன் இருக்குல்ல, அதை பொரிச்சு தின்னு வயிற்று நெப்பிடுவோம்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு கொஞ்சோண்டி குருமா மட்டும் ரெடி பண்றதுக்கு தேங்காய் உடச்சிட்டு கிடந்தேன். நான் தேங்காவே எனக்கு வந்து உடைக்க தெரியாது. கல்யாணத்துக்கு கூட எங்க அப்பா இல்லை என் நினைச்சதை உடச்சு தருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்கார உடச்சு தருவாங்க. நேற்று என் வீட்டுக்கார லீவு தான் இருந்தாலுமே சாயந்தரம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். சரி நம்மளே உடைப்போம்னு சொல்லிட்டு இடிகளை வச்சு ஒரு 4-5 தட்டு தட்ட மாதிரி அழகா சரிசமமா உடைஞ்சிருச்சு. அதுல அந்த தண்ணி வந்து அவ்வளோ இனிப்பா வந்து இருந்துச்சு. சூப்பரா தண்ணி எல்லாம் குடிச்சு சமைச்சிட்டு கிடந்தா. அதுக்கப்புறம் எம்டி குருமான இங்கிட்ட வச்சதுக்கு அப்புறமா இந்த மீனை கையோட பொரிச்சிடும் சொல்லி பொரிச்சிட்டு இருந்தா இங்க என் சின்ன வாழ் வந்து மேலே ஏறி போயிடுச்சு. எங்க வீட்டுல எக்ஸாஸ் பண்ணலாம் கிடையாது போக போறதுக்கு. ஒன்னா வந்துட்டு இந்த வாசப்படியை திறந்து வச்சாதான் உண்டு. வாசப்படியை திறந்து வச்சா இவன் ஒன்னா மேலே ஏறி போயிடுறான், இல்லைன்னா கீழே இறங்கி போயிடுது. இவனை கூட ஓடி போய் தூக்கிட்டு வந்து ஏன் குறுக்கு ஒடிஞ்சு போயிடுது. அரை மணி நேரத்துல முடிய வர வேலை 1 மணி நேரம் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் ஆப்போ குருமா மீன் வச்சு